ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைவ மீன் குழம்பு. வாழைக்காயை வச்சு சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 4 பச்சை தக்காளி, 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, 3 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இன்றைக்கி நான் பொடி தான் யூஸ் பண்ணுறேன். மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி, பெருஞ்சீரகப்பொடி, மிளகாப்பொடி, கரம் மசால் பொடி, இவ்வளவு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இப்போ வாழைக்காயை நம்ம தோல் சீவிக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் வெட்டி வச்சா கருத்துரும். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து மஞ்சள் தண்ணியில் தான் உப்பும் சேர்த்து அதை போடணும். அதுக்கு முன்னாடி இதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பொடி நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மல்லிப்பொடி ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எப்போயுமே பொடி அரைச்சி வச்சுருப்பேன். ஊருக்கு போனதுனால எனக்கு எல்லாம் தீந்துருச்சு. திரும்ப இன்னும் நான் அரைக்கலை. அதனால் இந்த கடை பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன். மிளகாய் பொடி ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோடு பெருஞ்சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகப்பொடியும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு பேஸ்ட்டாக தயார் பண்ணிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு, எப்படி பேஸ்ட்டு ஒரேடியாக தண்ணியை சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டை பாருங்கள், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ வாழைக்காயை நம்ம நறுக்கிக்கலாம். அந்த வாழைக்காயை கட் பண்ணும்போது ஒரு ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணணும். அப்போ தான் அந்த மீன் ஷேப்பில் வரும். ரவுண்டாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸும் இருக்கணும். ஒரு 1/2 இன்ச் அளவு ஒரு திக்னஸும் வச்சு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் உப்பும் மஞ்சளும் கலந்து வச்சுருக்கிறேன் தண்ணி. அந்த தண்ணியில் இதை போட்டுடலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணணும். கருக்காமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணியில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மீனை முழுமையாக நம்ம அந்த ஷேப்புக்கு மீன் ஷேப்புக்கு எடுக்கிறதுக்காக இந்த வாழைக்காயை நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கிறோம். சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கிறணும். இந்த மாதிரி நைஃபை வச்சு கட் பண்ணி எடுங்க.
இப்போ பாருங்கள், அதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. இப்போ இந்த கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த பேஸ்ட்டில் வந்து பிரட்டி எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட்டில் மேரினேட் பண்ணி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, செஞ்சு பாருங்கள். தண்ணியிலேருந்து எடுத்தால் கருக்கும், அதனால் நான் அதிலே வச்சுருக்கிறேன். நீங்கள் நல்லா தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தான் வந்து மேரினேட் பண்ணணும். இப்போ மேரினேட் பண்ணதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். புளி வந்து ஒரு எலுமிச்சம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து ஊற வச்சிடலாம். கழுவிட்டு நல்லா புளியை கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுருங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வாழைக்காய் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழை துண்டுகளை அதில் போட்டு வாழைக்காய் பீஸுகளை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு பொரிஞ்சு வந்தோடனே எடுத்துருங்க. இந்த அளவு ப்ரௌன் கலர், ரொம்ப கருப்பாக்க வேணாம், இந்த மாதிரி இந்த அளவு வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். சீரகமும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதுகளை சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கணும். அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா கிளறி விட்டு வதங்க விடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் தக்காளி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அதை அரைச்ச விழுதாக இந்த மாதிரி சேர்த்துக்கிறணும். அதை அரைச்சிட்டு விழுதாக வந்து சேர்த்துக்கிறேன். அப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் மல்லிப்பொடி வந்து ஒரு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட மிளகாய் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பெருஞ்சீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், அதே மாதிரி ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், கரம் மசால் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். மசாலா பொடியெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி சுருள வந்ததும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கிறணும். புளி கரைசல் சேர்க்கும்போது அடி வரைக்கும் எப்பயும் ஊற்றிடாதீங்க,
அடியில் சில நேரம் அந்த தூசிகள் இருக்கும். இப்போ அதை நல்லா புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கிளறி நல்லா கொதிக்க விடணும். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், இப்போயே அழகாக ரெட் கலரில் இருக்குது. இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்ததும் நம்ம வாழைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். வாழைக்காயை சேர்த்த பிறகு நம்ம வந்து 1 நிமிஷம் டு 2 நிமிஷத்துக்குள்ளே அதை வேக விடணும். வாழைக்காய் ரொம்ப வேக விட்டோம்னா கரைஞ்சி உடஞ்சிரும். மீன் துண்டுகள் மாதிரியே நமக்கு வரணும்னா நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி பரப்பி போடணும். மீன் துண்டு போடுற மாதிரியே அந்த குழம்புல மேலே நம்ம அடுக்கி இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மூழ்கிற மாதிரி செஞ்சுட்டு அதை அப்படியே கொதிக்க விடணும். 1 டு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா வாழைக்காய் உடஞ்சிரும். வாழைக்காய் கொஞ்சம் நேரம் கொதித்தாலே அது வந்து கொழகொழப்பாயிரும். அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து அதை எடுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளோட சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு மண் சட்டினால் இறக்குன பிறகும் கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.